பார்த்தா தெரியலையா? இனி நீ எடுக்கிற டிசிஷன் தான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். மனமேடைக்கு வருவா, இல்லை இங்கிருந்து இப்படியே போயிடுவா. இல்ல, நான் உன்கிட்ட போன்ல சொன்னதல்ல. நான் எங்க முழுசா கேட்டேன். சொல்ல சொல்ல அப்பா என்கிட்ட போன் வாங்கி போயிட்டாரு. உன் கல்யாணத்தை பார்க்க அவருக்கும் ஆசை இருக்கும்ல. போனியாவது ஆசீர்வாதம் வாங்க. கல்யாணம் ஆக போற நேரத்துல ஏன் வாழற? இப்ப ஏன் எங்க அப்பாவை ஞாபகப்படுத்துறீங்க? அவர் ஆசீர்வாதம் பண்ணா என் கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு அது வேண்டாம். அவ அப்பாவும் ஆசைப்படுவார்ல, அதனாலதான் அவர்கிட்ட அவர் வந்து சொன்னாரா? இப்ப அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இனிமே அவ தப்பிக்க வழியே இல்ல. இனிமே அவளை யார் காப்பாத்த வரான்னு பாக்க. ரோகிணியோட அம்மா மீனாவுக்கு போன் பண்ணி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. கல்யாணத்துல எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறாங்க. மீனா அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா, இனிமேதான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் ரோகிணி கிட்ட நீ பேசின எதையுமே நான் கேட்கல, அதை கேக்குறதுக்குள்ள அப்பா வந்து போனை பிடிங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தினேஷ் முத்துவோட கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. தினேஷ் பேசுறது எல்லாம் முத்து கேட்டு கடுப்பாயிட்டே வந்துட்டு இருக்காரு. ரோகிணி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே பதட்டத்தோட மனமேடையில உட்கார்ந்து இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.